கூப்பிட கூப்பிட ஏன்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு நின்று இருக்க. இல்ல, நீங்க கூப்பிட்டது காதல வேலை தான். உடம்புக்கு என்ன நல்லா இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உடம்பெல்லாம் சரியாத்தான் இருக்கு. இல்லடி ராஜம், என்னடதும் மறைக்க பார்க்காத ராஜம். சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, இது மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தோன்றபடி எல்லாம் அலபாஞ்சன் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. என்ன அலையிறது? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அது ராஜி இருக்காளே, போன் பண்ணா கரெக்டால. ராஜி? எந்த ராஜி? அதானா கும்போணத்துல எங்காத்து பக்கத்தாத்துல இருந்தாளே, ராஜின்னு ராஜேஸ்வரி, சின்ன வயசுல என் கூட ஃப்ரெண்டா இருந்தாளே, அவ போன் பண்ணிருந்தா. ஆமா ஆமா, அந்த ராஜிங்கிற ராஜேஸ்வரிக்கு இப்ப என்ன? என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தோன்னு வைங்களே. போன் பண்ணா என்ன சொல்றா? தான் நீங்களாம் எப்படி இருக்கேன்னு கேட்டா, குசல விசாரிச்சா. நீங்க எப்படி இருக்கேள், சந்தோஷ் எப்படி இருக்கான், விஷாக்கா எப்படி இருக்காள்னு கேட்டா, அடுத்த வாரம் மெட்ராஸ்க்கு வராளாம். அப்படியே பேசிட்டு இருந்தோம் பழைய கதையெல்லாம். பேசும்போது ஒரு விஷயம் சொன்னா. அதாவது இந்த காலத்து குழந்தைகள்லாம் கல்யாணம்னு ஒன்று ஆயிடுத்துனா சின்ன பசங்களை நம்மளோட இறுக்கி பிடிச்சி இந்த கூட்டு குடும்பத்துலலாம் வச்சுட்டு இருக்க கூடாது. அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டுமே, கொஞ்சம் அவளுக்கு வேண்டியபடி வாழ்க்கையை அமைச்சுக்கட்டுமே, அதனால ஒரு தனி கொடுத்தனமா அவளை வச்சா நல்லா இருக்குண்டேன்னு அப்படின்னு சொன்னா. ஓஹோ, அத பத்தி தான் இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதான் என்னமோ அவ சொல்றது கொஞ்சம் நியாயமா இருக்குமோன்னு தான் தோன்றது. நீ வேற ரங்கவிலாஸ் குடும்பத்துல தனி கொடுத்தனமா? சும்மா உளறி கொட்டிட்டு இருக்காத ராஜு. இது பாரு, இந்த தனி கொடுத்தன பேச்ச இதோட விட்டுரு. நீ விஷா சந்தோஷ் காதல விழுதா, அவ ரெண்டு பேரும் மனசு ஒடிஞ்சு போயிடுவாடியாவா? ஏண்டி, அன்னைக்கு நான் பேங்க்ல எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி இங்க வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்பாண்ட சொல்றதுக்கு மூத்த பிள்ளை போக கூடாதுன்னு கடைசியில இல்லப்பா எனக்கு ப்ரொமோஷன் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காப்பா, அதனால தான் போக வேண்டியிருக்கு, நீங்க என்ன சொல்றேன்னு சரின்னு அதுக்கப்புறம் தானே ஒரு மாதிரியா கன்வின்ஸ் ஆனார். அப்ப கூட எவ்வளவு நேரம் ஆச்சு அவரை நம்ம கன்வின்ஸ் பண்றதுக்கு? இல்லனா நான் சொல்றத கொஞ்சம் என்னடி கேட்க சொல்றேன்? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேனோ இல்லையோ? எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். ஐயோ, மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்வேன்? சொல்லுங்கண்ணா. சொல்லு, என்ன உன் பிரச்சனை? சொல்லு. பிரச்சனை எனக்கு இல்லனா. சரி சொல்லு, என்ன உன் ப்ராப்ளம் இப்போ? எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லனா. விஷாக்கா இருக்காளே பாவம், அந்த பொண்ணு இந்த காலத்து பொண்ணு தானே, பல்லி மாதிரி இருக்கா. ஒண்ணு எனக்கு செய்யணும், இல்ல உங்களுக்கு செய்யணும், சந்தோஷுக்கு செய்யணும், இப்படியே வந்துட்டு இருக்கு. சரி நான் செய்யறேன்னா அவளுக்கு என்கிட்ட விடுறதுக்கும் மனசு வரல, அதுவும் புரியுது. இப்போ அவளும் சந்தோஷமா இருந்தாள்னா வேலை ரொம்ப இருக்காது அவளுக்கு, கொஞ்சம் அவளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவன்கிட்ட பேச. சந்தோஷம் இருக்கானே நம்ம கிட்டே பேசிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அவ கூட பேசுறது, ஒரு அவளை வெளியில கூட்டிட்டு போறது, இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம அவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறத, அது பாவம் அவளுக்கு சொல்ல முடியல, மெல்ல முடியல. அது அதாவது அவளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாது பத்தலா. அவனோட சந்தோஷமா அழகா இப்ப நாம இருக்க மாதிரி இருக்கிறது தானே நான் முக்கியம். அது கொஞ்சம் அவளா மட்டும் இருந்தாலே தானே அது நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னேன். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்க்காகவா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்? அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? இப்போ அப்பா அம்மா ஸ்ரீரங்கத்துல இருக்கா, நம்ம இங்க இருக்கோம் இல்லையா? நமக்கும் ஒரு ஒரு பிரைவசில இருக்கு இல்லையா? அது அவளுக்கும் இருக்கணும்னு அவ இப்ப ஆசைப்படுறது தப்பு இல்லையே. அப்புறம் நாளைக்கு குழந்தைன்னு வரும், அப்ப நாம இருக்கவே இருக்கோம், எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இருந்தாலும் எல்லாமே அழகா இருக்குமோன்னு தோன்றது. காலம் மாறிண்டு வருது இல்லையா? அதான் ஏன்னா எங்கேயுமே அவ போறது இல்லைன்னா. இவன் இருக்கானே சந்தோஷ், எங்கேயான ஒரு சினிமா ஏதாவது டியூட்டி சீக்கிரமா முடிஞ்சா ஒரு சினிமா போகலாம் இல்லையா? இல்ல நாளைக்கு அடுத்த நாள் டியூட்டி இல்லாம இருந்தா ஒரு நைட் ஷோவாவது போலாம் இல்லையா? போக மாட்டேங்கிறான். அவ பாவம், அவளும்
சமையல் உள்ள இல்லன்னா அவ ரூம்ல போய் துணி மடிக்கிறது இல்லன்னா நம்ம ரூமுக்கு வந்து சரி பண்றது இதுவாவே இருக்கா. அதான் அதான் எனக்கு அதான் ராஜி சொன்ன அப்புறம் தான் ஒருவேளை இந்த ஐடியா நல்லபடியா இருக்குமோன்னு அதான் தோன்றதுண்ணா. அதாவது அவளை விட்டு நம்மளுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிறது என்னமோ வாஸ்தவம் தான். இருந்தாலும் அவ இப்படி அவன் ஒரு பக்கமும் இவ ஒரு பக்கமும் இருந்துட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு நமக்கும் சரிப்படாது இல்லையா? இந்த சூக்ஷ்மத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா. என்னன்னா நான் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எப்படியே மௌன விரதமா இருந்துட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? நீ சொல்றது சரியா தப்பில்ல. ஏன் ராஜம், விஷாக்கா இதை பத்தி ஒன்னு எதுவும் சொன்னால? தண்ணி கொடுத்துட்டு போனோம் அது இதுன்னு ஏதாவது சொன்னானா என்னவோ? ஐயோ ஐயோ பூச்சி பாவம், அந்த பொண்ணு ஒரு வார்த்தை இதை பத்தி பேசல. இது அவ இத பத்தி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். எனக்கு தெரியும் என் மருமாள, என் மாட்டு பொண்ணு எனக்கு தெரியும். அது எனக்கா இதெல்லாம் தோன்றது. அதான் இது பாருங்க, அவளை தனி கொடுத்தனம் வைக்கிறது உங்களுக்கு சம்மதம்னா நம்ம பேசிடலாம். அவள்கிட்ட பேசி அழகா ஒரு பிளாட் ஏற்பாடு பண்ணிவிடலாம். பக்கத்துல ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணிவிடலாம். போருமா? அப்புறமா மெதுவா சொல்லலாம். அவள்கிட்ட விளக்கி சொல்லணும். ஏண்டி அவ ரெண்டு பேரும் இதுக்கு ஒத்துக்குவாளாடி? ரெண்டு பேரும் ஏதோ தப்பா நினைச்சு போறா நம்மள. எப்படியா இருந்தாலும் பக்கத்துல தான் இருக்க போறா. எந்த நல்லது கெட்டது எல்லாமே நம்ம தான் பார்க்க போறோம். சக்கு இருக்கா? இன்னொன்னு சக்குவும் எப்பயாவது வந்து பார்க்க சௌரியமா இருக்கும். அண்ணாவை பார்க்கும்போது அப்படியே பொண்ணை போய் பார்ப்போம். இதுல பல நல்லது இருக்கு இல்லையா? இல்லடி, நீ சொல்ற மாதிரி அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணி வச்சோம். அவ இந்த இடத்துல அப்படி இல்லைங்கிறப்ப அவளை தனி கொடுத்தனம் வைக்கிறதுல தப்பில்லை. சரி, நீ மேற்கொண்டு ஆக வேண்டியது பாரு ராஜு. பாருங்க, இது முழுக்க முழுக்க நான் தான் யோசனை பண்ணிருக்கேன். நான் தான் பசங்கள்ட்ட போய் சொல்ல போறேன். புரியுறதா? இது அவ என்னமோ யோசனை பண்ணி அவ ஆசைப்பட்டதாவோலாம் இல்ல. அப்படி நினைச்சுடாதுங்க நீங்க. இல்லடி, நம்ம பாத்துல இப்படி ஒரு ஐடியா யாருக்கும் வராதுடி. உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் ஒரு ஐடியா தோன்றது? அதான் ராஜா, பெருமாளே, விசாக்கா ஆசைப்பட்டு இந்த ஆத்துக்கு தனி கொடுத்தன வந்திருக்கா. அவ ஆசைப்படியே நல்ல சௌகரியமா சந்தோஷமா இருக்கணும்பா. இதுக்கு நீதான் அவ கூடவே இருக்கணும்பா. என்னாலையும் சந்தோஷாலையும் மாமா மாமி மனசு வேதனைப்பட்டுடக்கூடாதுன்னு தான் நாங்க தனி கொடுத்தனமே வந்திருக்கோம். இதனால மாமா மாமிக்கு உண்டாகிற சின்ன வேதனையை கூட இதான் சரி பண்ணணும் பெருமாளே. விசாக்குட்டி, ராஜா, என்னடி இது? ஒருத்தர் இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேள். இதுவோ இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி. என்னன்னு புரியலண்ணா, இன்னைக்கு அவ புதுசா தெரியல. அதுக்கு காரணம் அவளும் இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவி ஆயிட்டாளோ. அதான் உனக்கு அவ புதுசா தெரியறா.
என்ன விஷா குட்டி? இனிமே இவ்வளோ விஷா குட்டின்னு கூப்பிடக்கூடாதுமா. வாய் தவறி கூப்பிட்டோமா. குடும்ப தலைவியே மன்னிச்சுடுவேனே, இனிமே அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன். என்ன மாமா மன்னிப்பு அதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்னம்மா என்ன நீ, நான் என்ன விளையாட்ட சொன்னா அதை போய் சீரியஸா எடுத்துட்டு இருக்க நீ? நீ பேரன் பேத்தி எடுத்து பாட்டி ஆனாலும் சரி, எனக்கு நீ விஷா குட்டி தான். அசடு அசடு, இதுக்கு போய் கண் கலக்கின்னு இருக்கு. என்ன ராஜு, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓடி பெருமாளுக்கு கற்பூர ஆர்த்தி காட்டுறீ. விஷாவுக்கு என்னடி தெரியும்? நீ தாண்டி எல்லாத்தையும் எடுத்துன்னு பண்ணணும். அவளுக்கு எல்லாமே தெரியும்னா. இல்ல மாமி, நான் பண்றதை விட நீங்களே பண்ணிடுங்க. ஆமாம்மா, நீங்க பண்ணாதான் எங்க 2 பேருக்குமே திருப்தியா இருக்கும். சரி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள். பெருமாளே, இந்த வெளிச்சம் இந்த ஆம் பூரா பரவி இருக்கணும். அப்பா அப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க ஆசீர்வாதத்தை விட பெருமாளோட அனுகிரகம் தான்ப்பா ரொம்ப முக்கியம். சுவாமியே சேவிச்சுக்கோப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதும் போதும் போதும், 2 பேரும் நன்னா இருக்கணும் சேமமா. இப்ப 2 பேரா இருக்கேள், 3 பேரா ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னடி மாட்டு போட்டு தலையில இப்போ ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? கிளம்பலாமடி. சரி சந்தோஷ், நேரமாச்சு, கிளம்பட்டுமா? சரிப்பா. ஜாகிரதையா நன்னா இருக்கணும் 2 பேரும். சரிங்கப்பா, வரோம்ப்பா. போயிட்டு வாங்க. வரேம்மா. பார்த்துப்போம்.
விசாக்கா, கார்த்தால எழுந்ததுல இருந்து என்னமோ தெரியல, மண்டைய பொளக்கிறது தலைவலி. சூடா ஒரு கப்பு காப்பி தாங்க. என்ன மாமி நெக்கிட்ட 10 கையா இருக்கு, என்ன ஆளாளுக்கு போட்டு இப்படி படுத்துறே? இல்லடா விசாக்கண்ணு, நான் விசாக்கண்ணு சும்மா வார்த்தையில கொஞ்சம் இருந்தா போதாது. கொஞ்சமாவது என் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைக்கு இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்டா, கரெக்டால 5 மணிக்கு டிஃபன் கொண்டு வான்னு என்ன விரட்டுறாரு. அவருக்கு தான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள காஃபி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இது பாருங்க, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்டவ்ல ஒரு பக்கம் குக்கர் வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். இது ரெண்டுத்துல நான் எதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக பால் காய்ச்சி நான் காஃபி போடுவேன்? சொல்லுங்க. இல்லம்மா, இது நீ தெரியாம போயிடுதுமா. அவன் 5 மணிக்கு கிளம்புறாங்கிறது தெரியாம போயிடுது. நீ சந்தோஷ கவனிமா. பால என்ன அப்புறம் காய்ச்சிக்கலாம். அவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணு, அப்புறம் அவன் கோச்சுக்கு போறான். காப்பி என்ன காலங்கத்தால குடிச்சானம்மா உடனே, ஏதாவது அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. தலைவலிக்கு காப்பி குடிச்சாதான் சரியாகும்னு யாராவது சொன்னாளா? அதெல்லாம் பாத்துக்கலாம், தைலங்கையில ஏதாவது தடவிக்கிறேன். நீ வேலையை பாரு. என்ன மாமி, உடனே உங்க புள்ளையான கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா? தலை வலிக்கிறது, ஆனா உன் ஆத்துக்காரி சூடா ஒரு டம்ளர் காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு. விசா என்ன பண்ற? ரங்க 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 நாதா, ரங்க 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 நாதா. விசா, விசா, என்ன விசா? கஷ்டமா இருக்கு சந்தோஷ், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. என்னடி என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுன்னு இருக்க? இப்படி அழுதுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல சந்தோஷ், மாமா மாமிக்கு நான் எவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்துட்டேன். நான் இப்படிலாம் அவளை கஷ்டப்படுத்துவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அது ஆமை வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்கு. ஆத்துக்குள்ள வந்ததுமே அவ விஷா சொல்லுவா தெரியுமா, இதெல்லாம் நான் இருக்கிற இடம், இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் காதுல எனக்கு இது தாங்கவே இல்லைன்னா. சரி சரி, என்னடி இது? ஏடி, அவ சந்தோஷமா இருக்கணும், நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீயே தண்ணி கொடுத்துட்டு கொண்டு போய் வச்ச. இப்ப போய் கவலைப்பட்டு இருக்க. அது என்ன விசா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நம்ம சந்தோஷமா வாழலான்னு தெரிஞ்சு அதனால அப்பா அம்மாவுக்கு உண்டாகிற வேதனையை விட இப்ப அவ நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிற வேதனை ஒன்றும்
பெருசு இல்லை, தீர்மானம் பண்ணி தானே தனி கொடுத்தன ஐடியாவே நீ பண்ண. இப்போ இப்படி அழுதுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன், இந்த ஐடியா எந்ததான் தனி கொடுத்தன கொண்டு நான் தான் வச்சேன். அவ சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் பண்ணேன், வாஸ்தவம் தான். இருந்தாலும் கொண்டு போய் வச்சுட்டோமே ஒழிய மனசு கேட்கல. ராஜம் அழாதடி. அவ எங்கடி போயிட்டாவா? இங்க பக்கத்துல சாலிகிராமம் தானே போயிருக்கா. இப்படி பக்கத்து சந்தில போனா அவாத்துக்கு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அவளை ஏண்டி நம்ம மொட்டை மாடியிலிருந்து பார்த்தா அவாத்து மொட்டை மாடி தெரிஞ்சாலும் தெரியும்டி. அவ்வளோ பக்கத்துல தாண்டி இருக்கு. போடி, என்னவோ குழந்தைகள் கண்ட விட்டு கண்டு தாண்டி போயிட்டா மாதிரி மூக்கு ஒரிஞ்சு உட்காந்துருக்க. அசடு அசடு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, மனசுக்கு வேதனையா தான் இருக்கு, முடியல. இல்லை, ஆனா இந்த நன்மைகள்ல நம்ம குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக நினைச்சுப்போமே. மனசை தேத்திப்போம் மனசை. இல்லைண்ணா, என்னால என் மனசை தேத்திக்க முடியல. விஷா இப்படி ஒரேடியா மனம் மாறுவா, குணம் மாறுவான்னு நான் எதிரே பார்க்கலையே. என் மருமா நம்ம கூட இருக்கிறத சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் தனியா இருக்கிறதா அவளுக்கு சந்தோஷம் நம்ம காட்டிட்டாளே. நான் என்ன பண்ண? உங்களுக்கு இது தெரியல, அதனால ஈஸியா மனசை தேத்தி விட்டேன். என்னால முடியலையே. விஷாக்கா, ஏம்மா இப்படி பண்ணிட்ட? இப்ப கூட மாமி விசா ஏன் இப்படி பண்ணிட்டான்னு தம் மனசுக்குள்ளேயே என்ன கேள்வி கேட்டுன்னு இருப்பா. ஆமா சந்தோஷ், இந்த விஷயத்துல மாமியால நிச்சயமா மாமா கிட்ட கூட எதுவும் சொல்ல முடியாது. அதனால எல்லாத்தையுமே தம் மனசுல போட்டு புழங்கின்னு இருப்பா. அதான் பெரிய வேதனை. விசா, இத பார், நீ இப்படியே இருந்தனா தொடர்ந்து வேதனை பண்ணிட்டே தான் இருப்பேன். கிளம்பு, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல சந்தோஷ், நான் வரல. இத பார், அப்படிலாம் சொல்லாத, போவோம், கிளம்பு. என்ன கம்பல் பண்ணாத சந்தோஷ். மாமிக்கு இவ்ளோ பெரிய வேதனையை கொடுத்துட்டு என்னால கோவிலுக்கு வந்து சாமியை சேவிக்க முடியாது. ப்ளீஸ் சந்தோஷ், என்ன விட்டுடு. இங்க பார், இந்த மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு வேண்டாம். முதல்ல எந்திரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கோயிலுக்கு போலாம். எனக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரணும் போல இருக்கு. இல்ல சந்தோஷ். இது பார், சொன்ன கேளு, முதல்ல கிளம்பு, சரியா? புறப்படு. சந்தோஷ், கொஞ்சம் அந்த பொண்ணு பக்கத்துல வண்டி நிறுத்த. சரண்யா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாடி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடி நீங்க? ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி,
அதெல்லாம் விடு. நீ எப்படி இருக்க? என்னை பார்த்து இப்ப யார் இந்த கேள்வி கேட்டாலும் நல்லா இருக்கேன்னு பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு கல்யாணம் ஆகி நல்லபடியா செட்டில் ஆயிட்டுன்னு தானே கேள்விப்பட்டேன்.